பிரேக்கிங் பேட் ரொம்பவே ஃபேமஸான கிரைம் சீரிஸோடைய முழு கதையையும் இந்த ஷார்ட்ஸ்ல வந்து பாத்திரலாம். மெக்சிகோ அல்புகர்க்கு ஒரு சாதாரண டவுன்ல ஹை ஸ்கூல் கெமிஸ்ட்ரி வாத்தியாரா இருக்கிறாரு வால்ட். குடும்ப கஷ்டத்தால தன்னுடைய கெமிஸ்ட்ரி நாலேஜை யூஸ் பண்ணி ஹையஸ்ட் குவாலிட்டி போதை பொருளான மெத் தயாரிக்கிறார். இவருடைய பழைய ஸ்டூடெண்ட்டும் சின்ன சின்ன ட்ரக் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜெசி பிங்மேனோட சேர்ந்து வால்ட் ஹெய்சன்பர்க் அப்படிங்கிற ஒரு புது பெயரோட இந்த ட்ரக்கை சேல்ஸ் பண்றாரு. லாபமும் நல்ல காசும் வருது, ஆனா கூடவே பிரச்சனைகளும் வருது. வால்ட்டோட சரக்குனால மத்த சரக்குகள் அடி வாங்குது. பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சரக்கை தங்களுக்கு தான் டீல் பண்ணணும்னு சொல்லி மெக்சிகன் ட்ரக் கார்ட்டலுடைய கிங் பின் கஸ் அப்படிங்கிறவரு டீல் பண்றாரு. இந்த கஸ் கூட உள்ள டீலிங்னால வால்ட்டும் ஜெசியும் கிரைம், ட்ரக்ஸ், அந்த மாஃபியா உலகத்துடைய வெளியே வர முடியாத ஒரு லெவலுக்கு அவங்க வந்து இழுக்கப்பட்டுறாங்க. இடையில கஸ்ஸுக்கும் வால்ட்டுக்கும் ஒரு பிரச்சனை வருது. நீயா நானா போட்டியில வால்ட் கஸ்ஸ ஒரு பாம்பு வச்சு கொன்றுறாரு. ஒரு சாதாரண கெமிஸ்ட்ரி டீச்சர் மெக்சிகன் ட்ரக் கார்ட்டலுடைய கிரிமினல் மாஸ்டர் மைண்ட் ஆகிறார். இவருடைய போதை சாம்ராஜ்யத்தை மிக பெருசாக்குறாரு. ட்ரக்ஸ், கிரைம்னு ஒரு கொடூரமான ட்ரக் லார்ட் ஆகிறாரு வால்ட். போலீஸ் ஒரு பக்கம் ஹைசன்பர்க் யாருன்னு கண்டுபிடிச்சு இப்போ வால்ட்டை தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு ரைவல் கேங் எதிர்பாராத விதமா ஜெசி பிங்மேனை கடத்திட்டு போயிடுறாங்க. ஜெசியை காப்பாத்த வால்ட் தானா போய் சண்டை போட்டு அந்த ரைவல் கேங் எல்லாரையும் கொன்னு ஜெசி பிங்மேனை காப்பாத்த போற நேரத்துல இவருக்கு குண்டடிப்பட்டு இறந்துடுறாரு. சோ இதோட இந்த கிரைம் சீரிஸ் வந்து அப்படியே முடியுது. சோ இதனுடைய மெயின் தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு மனிதன் பண தேவைக்காக இந்த ட்ரக் மாஃபியாக்குள்ளால இழுக்கப்பட்டு கிரிமினல் மாஸ்டர் மைண்ட் ஆகி மிகப்பெரிய ஒரு ட்ரக் லார்ட் ஆகி அப்படியே அவருடைய டவுன்ஃபால் எல்லாமே ரொம்ப ஒரு கிரிப்பிங்கான ஒரு சீரிஸ்.